பார்க்குறது தான். பட் இந்த வருஷம் நல்லாவே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்காங்க. ஈவன் நாங்கள் வந்து மோஸ்ட்லி செட் ப்ரிஃபரன்ஸ் புக் பண்ணுவோம், எல்லாமே செட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் புக்ஸ் நிறையவே இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் என்ன மாதிரி புக்கெல்லாம் வாங்கினீங்க? நான் வந்து சுதாமூர்த்தியோட ஃபுல் செட் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னோட கிட்டுக்கு வந்து அந்த அமேசிங் மேஸ் புக்ஸு, ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ் அந்த ரிலேட்டட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட்டாக வாங்குறதா எங்களோட இது. சீக்ரெட் ஸ்டோரி படிக்கலாம், அந்த சீக்ரெட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து லைக் பொன்னியின் செல்வன் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ரிலேட்டட்ஸ் நிறைய படிக்கலாம். தேங்க்யூ. ஒரே இடத்துல இவ்வளோ புத்தகங்களை பார்க்குறது, எல்லாருடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பப்ளிகேஷன் இருக்காங்க, நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக நம்மளுக்கு தேவையான புக்கை பார்த்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி எவ்ரி இயர் இதே மாதிரி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். என் பேர் ஸ்ரீவர்ஷன். நான் வந்து இங்கே நங்கநல்லூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்ததில் அடால்ஃப் ஹிட்லர் பற்றி நான் ஒரு புக்ஸ் இங்கே வாங்கினேன். இன்னும் மேலும் நிறைய புக்ஸ் வாங்கணும் தான் இங்கே வந்திருக்கேன். தேங்க்யூ. இப்போது நான் இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி புக் ஸ்டாலுக்கு வந்துட்டு எல்லா புக் ஸ்டாலையும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த டைம் வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஸோ இது யூஸ்ஃபுல் தான். எல்லா புக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன புக்கெலாம் புதுசாக வந்திருக்கு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது. வணக்கம், என் பேர் செழியன். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அரங்கு பார்த்தீங்கன்னா காக்கைக்கூடு அரங்கு. இது சென்னை புத்தக கண்காட்சி 47வது புத்தகம் நந்தனத்தில் நடைபெறுகிறது. 9வது வரிசையில் இருக்கக்கூடிய காக்கைக்கூடு அரங்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த அரங்கில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட ஆர்வத்தை தூண்டக்கூடிய புத்தகங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் அப்படின்னும் போது அவங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது செல்ஃபோன்லேயும் டிவிலையும் இருக்கும். அப்போ அதை தாண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அந்த செல்ஃபோன் எடுக்கிறது குறையுன்றதுக்காக இந்த பறவை பார்ப்பதை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பறவை பார்ப்பதை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன அடுத்து தேவைப்படுதுன்னா அந்த பறவைகளை பற்றி மேம்பட்டு நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறது புத்தகம் தேவைப்படுது. இப்போ இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துள்ள அனைத்து பறவைகள் புத்தகங்களும், இயற்கை சார்ந்த புத்தகங்களும், விவசாய புத்தகங்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இங்கே இந்த அரங்கை அமைச்சிருக்கோம். இந்த அரங்கோட முக்கிய ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த அரங்கோட அமைப்பே பார்த்தீங்கன்னா அப்படி தான் செட்டப் பண்ணியிருப்போம். அதாவது உள்ளே வந்தாவே ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வந்த மாதிரி, ஒரு பூங்காக்குள்ளே வந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு தான் இங்கே நீங்கள் சுற்றி பார்த்தது காக்கா, குருவி, கூடு, கொக்கு, மைனா எல்லாமே கலந்தே இருக்கும். இந்த பகுதி கடந்து போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்து என்ன புத்தகம் வாங்கிறது 2வது நிலை. முதல் நிலை வந்து உள்ளே வந்து என்ன இப்படி அமைச்சிருக்காங்களோ, என்ன இந்த பறவைகள்லாம் சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு படம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி மேலும் விவாதித்து நம்மக்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கின்னு போகிறவங்க தான் ரொம்ப அதிகம் பேர். இப்போ அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் இங்கே தூண்டக்கூடிய விஷயமாக தான் இந்த அரங்கு அமைச்சிருக்குவே. இப்போ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க மேற்கண்டு இதை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு புத்தகம் தேவை. அதை தான் இங்கே ஒருங்கிணைச்சிருக்கோம். இந்த ரெண்டுமே, அதாவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இயற்கையை கற்றுக் கொடுக்கணும், சுற்றுச்சூழலை பற்றி புரிய வைக்கணும், அதுக்கான விழிப்புணர்வு பண்ணணும், மேலான தகவலை தெரிஞ்சுக்கிறது புத்தகம் வேணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இயங்கிறது தான் இந்த காக்கைக்கூடு அமைப்போட வேலை. வருடம் இந்த காக்கைக்கூடு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இல்லை பறவைகள் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல ஒரு சந்திப்பை ரெடி பண்ணுறோம். 3 நாள் அந்த சந்திப்பு நடக்கும். போன வருடம் குன்னூரில் நடைபெற்றது 3 நாள். அதுக்கு முன் வருடம் வந்து ஜவ்வாது மலையில் நடந்தது. இந்த வருடம் வர குடியரசு தினத்தை ஒட்டி 3 நாள் வந்து கோடியக்கரையில் சந்திப்பு நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிறுவர்களும் பெரியவங்களும் கலந்துக்கிற ஒரு சந்திப்பாக நடக்குது. அதையும் இந்த அரங்கில் வரக்கூடிய நபர்களுக்கும் நாங்கள் புரிய வைக்கிறோம். நீங்களும் புத்தக கண்காட்சி வந்தீங்கன்னா இந்த அரங்கை வந்து பாருங்கள். நன்றி. சொல்லுங்கள். ஸோ இது புத்தக திருவிழா. கட் பண்ணிக்காங்க. நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ புக் ஃபேரில் வந்து இங்கே ஹர் ஸ்டோரிஸ் பதிப்பகம்னு முக்கியமாக ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொன்னி ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பாவுடைய மொத்த தொகுப்புகளும் 2 தொகுப்புகளும் சேர்த்து 1200 ரூபாய். ஆனால் இங்கே வந்து இப்போ இந்த பொங்கல் விழாவை ஒட்டி அதை வந்து 900 ரூபாய்க்கு தராங்க. அண்ட் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை இப்படி நிறைய நூல்கள் இங்கே இருக்குது. நிறைய சரித்திரம் படைத்த நூல்கள், நிறைய நாவல்கள் இங்கே இருக்குது. ஹர் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. ஆண்களுக்காக சில குறிப்புகள்னு சொல்லிட்டு, ஆண்களுக்காக சில இல்லற குறிப்புகள்னு சொல்லிட்டு. முக்கியமாக அந்த புத்தகம் தான் இன்றைக்கி வாங்க வேண்டிய ஒரு பரிந்துரை என்னிடம் இருந்து. அது இல்லாமல் பெண்கள் விடுதலை சார்ந்து, அவங்க எம்பவர்மெண்ட் சார்ந்து இருக்கிற எல்லா நூல்களும் வந்து ஹர் ஸ்டோரிஸில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஒரு பதிப்பு. தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் என் அறிவழகன். நான் விழுப்புரத்துலேருந்து முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சி வந்திருக்கேன்.
தொடர்ச்சியாக புத்தகங்கள் படிக்கணும், இல்லை சமுதாய மீதான அக்கறை, இல்லை குழந்தைகள் நேய பணியாளராக, இல்லை குழந்தைங்க மத்தியில் ஒரு போக்ஸாவாக இருக்கட்டும், இல்லை ஜேஜாகிட்டாக இருக்கட்டும், இல்லை பொது உடைமைகளை பற்றி பாடம் எடுப்பதற்கான புத்தகம் தான் சரியான வழி அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. அப்போ ஒரு சில புத்தகங்களை தேடி படித்தா குழந்தைங்க மத்தியில் பயிற்சிக்காகவும், இல்லை என்ன முதல்ல நான் அசஸ் பண்ணுறதுக்கு, இல்லை என் குடும்பம் என்னுடைய பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேயும் புக் ஸ்டால் போடுறாங்க. ஆனால் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புக் ஸ்டால் போடுறது இதுதான். அதாவது உலகத்திலே 15வது மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழானா அது சென்னை மட்டும்தான், வேறு எங்குமே கிடையாது. இது உலகம் அறிந்த உண்மை. அதனால் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து யூடியூப் பார்க்குறோம், இல்லை ஷார்ட் வீடியோ பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரமாவது புத்தகங்கள் படித்தா நம்ம கூட இருக்கிற நம்ம இளைஞர்கள், நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களை மேன்மைப்படுவதற்கும் கொஞ்சம் மெழுகு எடுத்துவதற்கும் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தக திருவிழா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் அன்பையும் தருது. தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை புத்தகம் வாசக்கூடிய புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ஊர்களில் இருக்கிற புத்தக வாசிப்பாளர்கிட்ட கேட்டு என்ன மாதிரியான புத்தகம் படிக்கணும்னு தயவுசெய்து கேட்டு படிங்க. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவாக நான் நினைக்கிறேன். அனைவரும் வாருங்க. இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வெல்கம் டு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் இன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்ட் நியூ டெல்லி. ஸோ இந்த இயரோட புக் ஃபேரில் வந்து நம்ம இந்த புக் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸோ இங்கே யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான எல்லா சப்ஜெக்ட் புக்ஸ், ப்ரிலிமினரி, மெயின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போது நிறைய இந்த புக் ஃபேருக்கு வந்து சின்ன பிள்ளைங்களாம் வருவாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இப்போத்துலேருந்தே அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு வரலாம், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயருக்கு 3 இயர்ஸ் யூபிஎஸ்சி கோர்ஸ், செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு 2 இயர் யூபிஎஸ்சி கோர்ஸில் நம்ம கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் பற்றி அவேர்னஸும் கொடுக்குறோம். அண்ட் நம்ம வந்து புக்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமியை நீங்கள் விசிட் பண்ணலாம். அண்ணா நகர் ஈஸ்ட்டில் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் இங்கே புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக்ஸ் வாங்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு. ஒவ்வொரு வருஷமும் புக் ஃபேர்னு போடும்போது அவ்வளோ ஒரு அது படிக்கிற அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாகிடும். எனக்கு எப்போவுமே புக் ஃபேர்னால் அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அட்டென்ட் பண்ணுறேன். எப்போ வந்தாலுமே ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் படிக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ போன வருஷம் வாங்கின ஒரு 10 புத்தகம் இருக்கும். அதில் ஒரு 6-7 தான் முடிச்சிருக்கேன். இந்த வருஷம் நேரத்தை அதுக்காக ஒதுக்கி படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து அறிவியல் சார்ந்தும் அப்புறம் வந்து வரலாறு சார்ந்து நிறைய எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆழமான கேள்விகள், அறிவான பதில்கள்ட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்து இப்போ தான் முடித்தேன் அது. அப்புறம் வந்து ரூஃப் 7 தலைமுறைகள், இது 2 தான் இப்போ முடிச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கே கொஞ்சம் ஸோ அது நல்லா இருக்குது. அதுதான் இப்போது நான் சஜஷன் பண்ணோன்னா இப்போ இந்த 7 தலைமுறைகள் இந்த மாதிரி புத்தகங்கள் படிங்கன்னு. நான் வரலாறு சம்மந்தப்பட்டு வாங்கியிருக்கேன், அறிவியல் சம்மந்தப்பட்டது வாங்கியிருக்கேன். ஸோ இது சினிமா சம்மந்தப்பட்டது. இப்போது தலித் இலக்கியங்கள் சார்ந்து நிறைய இப்போது வாசிச்சிட்ருக்கேன். The book fair, I've come to this book fair, it's really very good. I think one must visit this book fair to enrich your knowledge. Knowledge is important in life, and if you have the knowledge you will have all the wealth. So please visit and make yourself informed about the things that's happening around the world. Okay, there's a lot of things we learn on a daily basis, but what's more important is developing a consistent habit. I would like to suggest books like Atomic Habits, The Power of Habits, to get started with developing good habits in life. Then obviously everything will fall in place. I wish you all the very best. Thank you. நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வரோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் புக் ஃபேர் வந்து நாங்கள் வரோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஆடியோ புக்ஸு அது மாதிரி தான் கேட்டு பழக்கம். புக்கு படிக்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இப்போது இது மூலிமா ஒரு நல்லாயிருக்கு இவ்வளோ மக்களை பார்க்குறதுக்கு. புக் ஃபேர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மக்களுக்கு. ஒரு இடத்துல எல்லா வாசகர்களும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு. பெரியாரையும் அம்பேத்கரையும் பற்றி இந்த நீலம் புக்ஸ் கிட்டே இருக்கோம். நாங்கள் இதை பற்றி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நாங்கள் மோஸ்ட்லி வந்து இப்போது ஆடியோ புக்ஸ் நாங்கள் பாட்காஸ்ட் அதை பற்றிலாம் கேட்குறப்போ அம்பேத்கர், பெரியார் பற்றி கேட்டிருக்கோம்.
சரி அது அவங்க வாயிலாக எழுதின புக்ஸு அதோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் டைரெக்டாக படிக்கிறது, இந்த சமூகத்தில் ஈக்குவாலிட்டி அதை பற்றிலாம் ரொம்ப படிக்கிறதுக்கு பிடிக்கும். சரி அதனால் பெரியார் அம்பேத்கர் புக்ஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புதிய அனுபவமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த புத்தக கண்காட்சி, இந்த புக் ஃபேர் நல்லா இருக்குது. புக்ஸ் படிக்கிறதுனால எவ்வளோ நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டூடெண்ட்டுக்குமே எவ்வளோ நல்லது அப்படின்றது. ஒரு புதிய உலகத்தை படைக்கிறதுக்கு நம்ம எல்லாமே என்ன செய்யணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். ஜெனரேஷன் நல்லா நியூ ஜெனரேஷன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய புத்தகங்களை படித்து பிரெயினுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரணும், உடலையும் ஆரோக்கியத்தை வச்சுக்கணும். மன வலிமைக்கு புத்தகம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் நிறைய புக்ஸ் படிக்கணும். இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. பாரதியார் கவிதைகள்லாம் வாசிக்கலாம், ரொம்ப நல்லது. நான் சில முற்போக்கான புக்ஸ்கெல்லாம் பகத்சிங் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மூலதனம், காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம், அது ஃபுல்லாக நான் படித்து முடிக்கல, அது படித்து பார்த்துருக்கேன், அது இன்னும் நான் முழுசாக முடிக்கல. அதுக்கப்புறம் திருக்குறள் நிறைய நான் படிச்சிருக்கேன், திருக்குறளுடைய விளக்கங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அதனால் ஒவ்வொரு மனுஷனும் பார்த்திங்கன்னா தன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும்னா நிறைய புத்தகங்களை படிக்கணும், வாசிக்கணும். வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த அனுபவம், ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. சரண்யா பாலாஜி, கார் ட்ரீம்ஸோட ஆத்தர். இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா எமரல்ட் பப்ளிஷர் F58 இருக்குது. இந்த புக் ஃபேரில் கண்டிப்பாக பார்க்கலாம், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய புக்கிங் F58 அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிட்ஸோட நிறைய அட்ராக்டிவாக இருக்கும் இமேஜஸ் எல்லாமே ரிலேட்டட் டு அ பாய் ட்ரீமிங் அபவுட் கார். இது 4 இயர்ஸ் முன்னாடி பண்ணேன், பட் ஸ்டில் என்னோட புக் இங்கே இன்னும் செல்லிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொமோட் அகெயின். அண்ட் இந்த கியூஆரில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இமேஜஸ்லாம் நிறைய கிடைக்கும். இதில் இல்லுஸ்ட்ரேஷன்ஸே நிறைய ஒர்க் இருக்குது. 3+லேருந்தே பார்க்கலாம் சார், 3+லேருந்தே படிக்கலாம் கண்டிப்பாக. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த பாய் சைல்டுக்கு கார்ஸ் ரொம்ப பேஷனாக இருப்பாங்க, சின்ன சின்ன கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க மோஸ்ட்லி இது படுக்கும்போது சாப்பிடும்போது கையிலே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க க்ரிப்பாக. ஸோ அவங்களுக்கு இந்த புக் கண்டிப்பாக அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த புக் படித்த அந்த பையன் படிக்கிறதுக்கு. எழுதியிருக்கேன் நான் அதர் புக்ஸ் எழுதினது கோஸ்ட் ஆஃப் NH44. அது சோஷியல் பேஸ்டு. இது என்னோடய பையன் எனக்கு இந்த சின்ன ஹிண்ட் கொடுத்தான். ஸோ அதை வச்சு டெவலப் பண்ண. ஸோ ஒரு ஆத்தர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா தான் வேணும். யூ டோன்ட் நீட் டு பி எக்ஸ்பர்டைஸ்ட் இன் ஒரு லாங்குவேஜ் தான். யூ ஷுட் ஹேவ் அ ஃப்ளோ ஆஃப் ஐடியா. இது நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் என்னென்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், இந்த இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ எமரல்ட் பப்ளிஷிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஓஷோ புக்ஸ் படிச்சிருக்கேன், அப்புறம் சேத்தன் பகத் புக்ஸு, அப்புறம் பால் கோயிலோ ஆல்கெமிஸ்ட்டு. பேசிக்கலாக அந்த புக்கை என்னை மோட்டிவேட் பண்ணும். இந்த எண்ட் ஆஃப் த ரீடிங் எனக்கு அந்த புக்கால் எனக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கணும். ஸோ அந்த லேர்ன் பண்ணுறது சும்மா முன்னே ஒரு யங் ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிட்னி ஷெல்டன் அந்த மாதிரி புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ பட் இப்போது த ஸ்டேஜ் இஸ் டு மோட்டிவேட் அவர் செல்ஃப்ஸ். அந்த மோர் ஆத்தர் ஷுட் கம் வித் ரைட்டிங் ஆஃப் மோட்டிவேட்டிங் புக்ஸ். சும்மா அப்புறம் ஒரு லேர்னிங் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய படிக்கலாம். அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஒரு மிட் ஆஃப் 30s வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சில்ட்ரன்ஸ் புக் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனல் புக்ஸ் படிக்கலாம். இந்த புக் ஃபேரில் இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன புக்ஸாக பார்த்தீங்க? இந்த புக் ஃபேரில் நான் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா விம்பி கிட்ஸ் ரொம்ப நிறைய பார்த்தேன் ஆக்சுவலி. அப்புறம் இந்த பாசிட்டிவிட்டி அகெயின் நான் சொல்கிறேன், இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி, அட்டாமிக் ஹேபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கெலாம் ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் ஃபிக்ஸ் ஆகும். எல்லா ஆத்தர்ஸ்க்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மால் டைம் ஆத்தர்ஸ் ஸோ இந்த ஃபாஸ்ட் செல்லிங் பெஸ்ட் செல்லிங்லாம் இந்த இதை சொல்கிறது இந்த ட்ரெண்டிங் வேர்ல்டு மாதிரி இருக்காமல் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் ஆஃப் புக்கும் பீப்புள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்.